உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் துலாம் ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். உங்கள் ராசிக்கு நாதனாகிய சுக்கிரன் பங்குனி 18ஆம் தேதி வரை உங்களுக்கு சாதகமாக உள்ளார். சூரியன், ராகு ஆகிய இருவரும் கூட மாதம் முடியும் வரை உங்களுக்கு மிகவும் ஆதரவாகவே சந்திருக்கிறார்கள். குருவினாலும் நன்மையே. சஞ்சார பலத்துடன் குருவின் பார்வை பலனும் உங்கள் பக்கம்தான். அவரது 7வது சுப பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு சற்று தாராளமாகவே அளித்துள்ளனர். பிரதான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சற்று நன்மைகளை தாராளமாகவே கொடுக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் பரஸ்பர பாசமும் அன்பும் நிலவும். போதிய அளவிற்கு வருமானம் கிடைக்கும். வீண் செலவுகள் குறையும். அனைத்தையும் விட உங்கள் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும். உங்களின் ராசிக்கு களத்திர காமசாயனஸ்தானமாகிய மேசத்தில் குரு அமர்ந்திருப்பது கணவன் மனைவியரிடையே பரஸ்பரம் அந்யோன்யம் நிலவுவதை எடுத்து காட்டுகிறது. திருமணமான பெண்கள் கருத்தரித்த இம்மாத கிரக நிலைகள் சுபபலம் பெற்றுள்ளன. உத்தியோகம். உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரமும் பாராட்டுதல்களும் கிடைக்கும் மாதமாகும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். அன்றாட பணிகளில் உற்சாகம் மேலிடும். வேலை அல்லது நிறுவன மாற்றத்துக்கு விருப்பம் இருந்தால் முயற்சி செய்யலாம். வெளிநாடு சென்று பணியாற்றி செல்வம் சேர்க்க ஆர்வம் இருந்தால் இப்போது முயற்சிக்கலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரம். அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் வெளிமாநில பயணங்கள் அதிகரிப்பினும் அதற்கேற்ற லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகளில் அளவோடு ஈடுபடலாம். சந்தை நிலவரம் சாதகமாக உள்ளது. பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள். கலைத்துறையினர். மிகவும் அனுகூலமான மாதம் இது உங்களுக்கு. புதிய வாய்ப்புகள் தேடி வந்து கதவை தட்டும். வருமானம் உயரும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்களை தயாரிக்கலாம். வெற்றி உறுதி. இயக்குநர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். மக்களிடையே மதிப்பு அதிகரிக்கும். அரசியல் துறையினர். பல மாதங்களுக்கு பிறகு, பல சோதனைகளுக்கு பிறகு இப்போது நல்ல காலம் பிறந்துள்ளது. இதுவரை கண்டும் காணாதது போல் நடித்து வந்த மேலதிக தலைவர்கள் இனி உங்களை தேடி வருவார்கள். அவர்களது சென்ற காலத்தில் செய்த தவறுகளை மறந்து அறிய இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியர். கல்வி முன்னேற்றம் எவ்வித தடையும் என்று நீடிக்கிறது. இம்மாதம் முழுவதும் உடல் நலத்திலும் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். பலருக்கு நேர்முக தேர்வுகளில் மகத்தான வெற்றி கிடைக்கும். கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று அனைவரின் பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். விவசாயத்துறையினர். வயல் பணிகளில் இரவு பகல் பாராது கண்விழித்து பாடுபட்ட உழைப்பின் பலன் இம்மாதத்தில் கிடைத்துள்ளது. துலாம் ராசினருக்கு வயலை பார்த்தாலே செழித்து வளர்ந்துள்ள பயிர்கள் உங்கள் கடின உழைப்பிற்கு சான்றாக உங்களை மகிழ்ச்சி அடைய செய்யும். வருமானமும் விளைச்சலும் உங்களை மகிழ்விக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பழைய கடன்கள் அடைபடும். பெண்மணிகள். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணியர்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் ஏற்படுத்தும் மாதமாகும் இம்மாதம். தொடர்ந்து கிரகநிலைகள் சரியில்லாததால் துலாம் ராசி பெண்மணிகள் சற்று அதிகமாகவே உடலாலும் மனதாலும் கஷ்டப்பட்டு விட்டீர்கள். சென்ற பல மாதங்களாகவே இனி இந்நிலை மாறிவிடும் என பிரதான கிரகங்கள் சுட்டி காட்டுகின்றன. மனக்குறைகள் நீங்கும். உடல் நிலையிலும் நல்ல அபிவிருத்தியை காணலாம். பரிகாரம். சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். சந்திராஷ்டம தினங்கள் பங்குனி 2 முதல் 4 காலை வரை, மீண்டும் 29 பிற்பகல் முதல் 31 மாலை வரை. நன்றி.